17 வயது இவருக்கு +2 படித்து தனியார் பள்ளியில் படித்து வருகிறார். இன்று மாலை டியூஷன் சென்று விட்டு இரவு 8 மணி அளவில் வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்பொழுது வீட்டின் அருகே மழைநீர் இருந்துள்ளது. மழைநீர் நடந்து சென்ற பொழுது நௌஃபலுக்கு திடீரென மின்சாரம் பாய்ந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். உடனடியாக பொதுமக்கள் மின்சார வரித்துறை அதிகாரிக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் வருவது தாமதத்திற்குள் உடனடியாக நௌஃபலை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் நௌஃபல் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து தகவலிருந்து விரைந்து வந்த போலீசார் நௌஃபலின் உடலை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் மின்சார வாரிய அதிகாரியை கண்டித்து திருவட்டி நெடுஞ்சாலை மற்றும் எண்ணூர் இரவிச்சாலை பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியலினால் இருபுறமும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் பாஸ்கரன் சம்பவத்துக்கு விரைந்து வந்தார். இதனையடுத்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.